நாங்கள் கடலைப்பருப்பு சுசியம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை கடலைப்பருப்பு வேணும். அதை ஊற வச்சு ஒரு விசில் விட்டு மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் தேங்காவை 2 ஏலக்காய் போட்டு துருவி வச்சுருக்கோம். வெல்லம் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம கலந்துக்கலாம். நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்களோ அப்போ மட்டும் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா வெல்லம் நீத்துரும். வெல்லத்தில் கல் மண் இல்லைனா அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம பாகு மாதிரி காய்ச்சி இது பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ அப்படியே தான் மைதா மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெல்லத்தோட கடலைப்பருப்பு வேக வச்ச கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்காக இருக்கணும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இலகி போச்சுன்னா கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். ஒரு வேளை இலகி போச்சுன்னா இதுதான் டிப்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே ரவுண்ட் பிடிச்சி வச்சுக்கணும் உருண்டா மாதிரி. மைதா மாவை கரைச்சி வச்சுருக்கோம். இதில் அந்த உருண்டையை எடுத்து டிப் பண்ணி எண்ணெயில் போடலாம். போடுங்க டிப் பண்ணுங்க. பாருங்கள், சுழியும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. அப்படியே நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.